தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். மகிமையான தேவனின் மகத்துவம், அந்த மகிமையின் தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே மகிமையாக ஊற்றப்பட்டதற்காக தேவனே எமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் அல்ல, நான் அல்ல, நீரே 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 மகிமைக்கு பாத்திரர். நன்றி ராஜா, நன்றி. இந்த நாளை ஆசீர்வாதமாக ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கமெல்லாம் கழிஞ்சு போயிடுச்சா? இல்லை இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஆவியில் விழிச்சாச்சா? ஆவியில் விழிச்சாச்சா? குட்டி பிள்ளைங்கள்லாம் ஆண் போடுது, சின்ன பிள்ளைங்கள்லாம் பேசுகிறாங்க. ஆமென். தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஐயா இந்த ஃபேன் தட்டிட்டா எனக்கு நல்லா. ஆமென். வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயம் என்பது தேவனால நமக்கு அருளப்பட்ட பெரிய ஆசீர்வாதம், கிருபை. அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ள நாம் கடந்து போக இந்த உலகத்தின் சத்ருவி கொண்டு வரும் தோல்விகளை ஜெயமாக அதை விழுங்க தேவன் உங்களை ஜெயசாலியாக இந்த நாளிலே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுதல் விசேஷம் 21:7 வாசித்து பாருங்கள். ஜெயம் கொள்கிறவன் மாத்திரம்தான். நான் சபைக்கு வந்தேன், ஜபிக்கிறேன், ஆலயத்திலே தசமபாகம் கொடுக்கிறேன், உபவாசத்தில் வருகிறேன் என்று அல்ல, அல்ல. தேவன் தெளிவாய் பேசுகிறார். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதிகரித்து கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் அவருடைய குமாரத்திகளாக இருப்போம். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். உலகத்திலே சத்ரு விதைத்த அந்த வலையில் இருந்து, போராட்டத்திலிருந்து, மரணத்திலிருந்து, உலகத்தின் காரியத்தில் இருந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவன் சொல்கிறார், எவன் ஒருவன் ஜெயத்தை எடுப்பானோ, மேற்கொள்ளுவானோ, அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். கைகளை தட்டு. ஜெயம், ஜெயிக்கணும். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே பயம், திகில், நடுக்கம், வேதனை, சூழ்நிலை மேற்கொள்ள முடியல. அது எங்கே எழுதப்பட்டு இருக்கிறது? அதே 21:8 எடுத்து வாசித்து பாருங்கள். பயப்படுகிறவர்களோ, அவிவிசுவாசிகளும், படிங்க, அருவருப்பானவர்களும், கொலை பாதகரும், விபச்சாரக்காரரும், சோனியக்காரரும்,
விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஜெயிக்கலேனா வாழ்க்கையிலே இரண்டாம் மரணம் நிச்சயம். நிச்சயம். பயப்படுகிறவர்கள் அவிவிசுவாசிகள். பயம் ஒரு அந்தகாரம், பயம் ஒரு இருள், பயம் ஒரு வல்லமை, பயம் உன்னை அடிமைப்படுத்தும். அடிமைத்தனத்திலிருந்து தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்த தேவன் சொல்கிறார், பயப்படுகிறவர்கள் அவிவிசுவாசிகள், அவர்கள் அருவருப்பானவர்கள். அருவருப்பு. அவர்கள் கொலை பாதகர்கள், விக்கிர ஆராதனை செய்பவர்கள், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அம்மா, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் கேஜிஎஃப்க்கு போயிருந்தேன் ஊழியத்திற்கு. சிவகாசி பட்டணத்தை முடித்து மறுநாள் காலையில் 9:30 மணிக்கு நான் கேஜிஎஃப்பில் இருக்கணும். ஆனால் பைப்பில் அள்ளிலே 8:30 மணிக்கு ட்ரெயின் அங்கே ஸ்டாப் இருக்கும், இல்லாமல் போகும். ஆண்டவரிடத்தை விசுவாச அறிக்கை பண்ணேன். ஆண்டவரே, இந்த ட்ரெயினை கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் போதும் அப்படின்னு. என்னோடு வந்த பிஷப் ஐயா சொன்னார், அம்மா அங்கே போய் இல்லை, ஆவியானவரே ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும், ஏற்ற நேரத்துக்கு நான் போகணும் அப்படின்னு ஜபித்து கொண்டு இருக்கிற நேரத்திலே அந்த ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோ ஆந்தோம். என் கிட்ட தூக்கி எரிஞ்சு நான் இந்த இடத்துலேருந்து வெளியே குதிச்சு தாண்டி கேஜிஎஃப் ஊழியத்துக்கு போகணும்னு ஒரு செகண்டில் குளிச்சு திருப்பி கிட்ட தூக்கி, ஆண்டவரே நான் வரும் மட்டும் கேஜிஎஃப் ட்ரெயின் போகக்கூடாது ஆண்டவரே, ஏதோ ஒரு மகிமையை நீ வெளிப்படுத்த போகிறீர், உன் மகிமையை பார்க்க உன் தரிசனத்தின் ரகசியங்களை என்னை காட்டப் போகிறீர் என்று ஆவிலை நான் உணர்கிறேன். இந்த ட்ரெயின் நிற்கட்டும். அங்கேருந்து ஒரு நிமிஷத்தில் திரும்பி வந்த பொழுது ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் இருந்தது. ரன்னிங் போகிறதுக்கு முன்னே அம்மா டிக்கெட்டு கூட எடுக்காமல் நுழைஞ்சிட்டேன் அதுக்குள்ளே. ஆண்டவரே, டிக்கெட் எடுக்காமல் இருந்த அப்பன்ஸ், நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு ஜபிக்கிற நேரத்தில் ஒரு வாலிப பிள்ளை வந்து, அம்மா நான் வர்ற மாதிரி இல்லை, இந்த டிக்கெட் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பணத்தை அந்த பிள்ளை கையில் கொடுக்குற நேரத்தில் கொடுத்த பிறகு ட்ரெயின் புறப்பட்டு போயிடுச்சு. இந்த சாட்சி எப்படின்னா பயங்கரமான சாட்சி, பயங்கரமான வெளிப்பாடுகள், ரகசியங்களை கர்த்தர் அடியானோடு பேசினார். இரண்டாம் மரணத்தின் கந்தகமும் எரிச்சலும் அந்த அக்னி சுவாலைக்குள்ள எப்படி ஒரு ஆத்மா அங்கலாய்க்கிறது என்பதை மீட்டிங் முடிஞ்சு 1 மணி நேரம் இருந்ததின் மித்தம் வீணாக்காமல் ஏதாவது இடத்திலே போய் ஜபிக்கலாமா என்று அந்த பிள்ளையை கேட்டேன். வினோத், அம்மா இங்கே ஒரு வனாந்தரம் என்ற இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே போய் ஜபிக்கலாம் என்று சொன்னார். அங்கு போய் ஒரு சிலுவை அடையாளம் போட்டிருந்த இடத்திலே முட்டி போட்டு தேவன் எனக்கு வாக்கு கொடுத்த அந்த தரிசனம் காணுவேன் என்ற விசுவாசத்திலே முட்டி போட்டு கண்களை மூடி
ஒரு நொடி பொழுதிலே நடந்தது. ஒரு நொடி பொழுதிலே இடி முழக்கம். இடி முழக்கத்தின் வார்த்தை தேவன், பேசுகிற தேவன், காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மோடு பேசுகிற தேவன். இடி முழக்கத்தை போல பேசுவார். மகளே, ஒரு நொடி பொழுது வானத்தை நோக்கி பார், திறக்கப்பட்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நான் பார்த்த மகிமை. அந்த blood of Jesus has covered the sky. இரண்டாவது லேயரில் வெண்மையான பனி பஞ்சுகளைப் போல, அதுக்கு மேன்மையான வெண்மை, பரிசுத்த ஆவியின் நிறைவான ஆமென் அந்த பிரசன்னம். ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆண்டவரே, இப்படி ஒரு தரிசனத்தை அடியானுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ன்று சொல்கிற நேரத்தில், சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலே மறுபடியும் ஒரு வாய்ஸ், பாதாளத்தை நோக்கி பார் பார். பார்த்த காரியம் என்ன? பூமி இரண்டா பிளக்கிறது. ஒரு நொடி பொழுதிலே இந்த பூமி பிளக்கப்படுகிறது. அதில் இருந்தவர்கள் யார்? அதில் இருந்தவர்கள் யார்? தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி, தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி, தேவனோடு உறவாடுகிறேன் என்று சொல்லி, தேவனை காண்கிற தேவனை காணாதவர்களை அந்த பூமியின் அடியிலே அக்கினியிலே பற்றி எரியும் அந்த சுடலிலே, ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாற்ற ஒருவரும் இல்லை. தேவ பிள்ளைகளே, காப்பாற்ற ஒருவரும் இல்லை. தேவன் சொல்கிறார், நீ ஜெயம் எடுக்க வேண்டுமென்றால் தேவனோடு இருக்க வேண்டும், தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், தேவ பயத்தோடு இருக்க வேண்டும், தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முற்றிலும் அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவாதி தேவன் சொல்கிறார், நான் உனக்கு தேவனாயிருப்பேன் என்று. அவர் நமக்கு தேவனாய் இருக்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, சர்வ வல்லவரான தேவன் தன் பிள்ளைகள் எப்பொழுதும் பிள்ளைகளே, நீங்கள் வெற்றி சிறக்க, வெற்றியோடு இருக்க, வெற்றியின் வாழ்க்கை வாழ, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், அபிஷேகம், ஆவியானவர், உலகத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 எடுத்து வாசித்து பாருங்கள். 2 Corinthians 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும் உங்களை கொண்டு, ஆமென் ஆமென், அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்துகிற தேவன். வெளிப்படுத்தல் விசேஷம் என்றாலே
தன்னை வெளிப்படுத்தின தேவன். ஆதியிலிருந்து அந்த மட்டும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் வெளிப்பாட்டின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை முழுமையாக அறிந்து புரிந்து அவருடைய சித்தத்தின் அபிஷேகத்தின் நிறைவிலே இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், ஜெயசாலியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் என்றால் என்ன? தேவனே, இந்த உலகம், இந்த மனிதன், இந்த பொல்லாத பிசாசு, எல்லாவற்றிலும் ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயம். எப்படி? இயேசு, இயேசு சிலுவையிலே தஞ்சம். இயேசு என்னும் நாமம், யெகோவா என்ற நாமம், ஒதிஷதாலரிக்கவோ யாவே. தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே உங்களை மீட்டவர், உங்களை மீட்டவர். அவருடைய மரணத்தின் நிமித்தம் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். அக்கினி தடலிலே இருந்து மீட்கப்பட்டவர்கள், அந்த பிசாசின் ஆளுகையில் இருந்து மீட்கப்பட்டவர்கள், அந்த பாவ சேற்றிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், அந்த அசுத்த கிரியைகளிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், அந்தகார இருளில் இருக்கும் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்குத்தான் பரலோகத்திலே பிரவேசிக்க இடம் உண்டு. பரலோகத்திலே பிரவேசிக்க வேண்டுமென்றால் நீ ஜெயிக்க வேண்டும், உன்னை ஜெயிக்க வேண்டும். உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சரீரம் முழுவதையும் அர்ப்பணிக்க வேண்டும். தேவாதி தேவன் இந்த கால வேளையிலே ஜெய கொடுக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜபிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் தான் நீங்கள் வெற்றி சிறக்க முடியும். உன்னால் முடியாது. நான் இஸ்ரோவில் இருந்துட்டா ராக்கெட்டு பறக்காது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்களே தேவனே, அண்ட சராசரங்களையும் படைத்தவரே, அனைத்து ஞானத்தையும் ஊற்றினவரே, உம்முடைய அபிஷேக நிறைவிலே எங்கள் இஸ்ரோ சேட்டலைட் சென்டரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா சேட்டலைட்களும் லான்ச் ஆகும்படி, எங்கள் தேசத்திற்கு அந்த ப்ரைடு கிடைக்கும்படி, எல்லா விஞ்ஞானிகள் உள்ளத்திலே ஒரு மனப்பாட்டிலே அவர்களுக்கு கிடைக்கும் அந்த ஞானத்தின் வெளிப்பாட்டிலே மகிமையான காரியத்தையும் மகத்துவமான காரியத்தையும் செய்ய வல்லவரான இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஜபிக்க தேவன் அடியானுக்கு கிருபை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ரோமர் 8:37 என்ன சொல்கிறது? ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறும். ஆமேன். யார் நம்மள அன்பு கூற முடியும்? வாய் விட்டு பேசணும். யார் பிள்ளைகளா? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதை விட சந்தோஷம். ஏன்னா அவர் தான் உங்கள் மேலே அன்பு செலுத்த முடியும். அலாதி அன்பு, அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. அந்த வசனம் ஆழமாக கூறுவாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம், முற்றிலும் ஜெயம். இந்தியா தேசம் தேவனுடையது, ஆளுகை அவருடையது. இதை முற்றிலும் நான் ஜெயிக்க என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய பங்கு என்ன? என்னையே ஜெயிக்க முடியல, என் குடும்பத்தை ஜெயிக்க முடியல.
அந்த பெக்கு மக்கு ஜக்க விட முடியல. குடும்பத்தில் அடிமைத்தனம், நிறைய இடத்துல அடிமைத்தனம் விட முடியல. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய அன்பு, அவருடைய அகாப்பே அன்பு அது முற்றிலும் இருக்கும் பொழுது தேவாதி தேவன் மீது உன்னுடைய விசுவாசம் மாத்திரமல்ல, முதலாவது தேவனை அன்பு செலுத்தும் பொழுது, அந்த கட்டளைக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், ஹல்லேலூயா, அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம். இப்படி ஒரு சாட்சி. ஆமென். நார்த் இந்தியாவுக்கு, அம்மா மகாராஷ்டிராவுக்கு போயிருந்தேன். ரெவரண்ட் பால் தங்கையா அவர்களோடும் எங்களோடும் ஒரு 20 பேர் நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். அந்த நாட்களில் போயிருந்த பொழுது சில இடங்களுக்கு பிரித்து விட்டாங்க. நாங்கள் அசிஸ்டண்ட் பாஸ்டரோட பல இடத்துக்கு ஜபிச்ச பொழுது ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த போதகருக்கு, எங்கள் சபை 3 முறை இடிக்கப்பட்டிருக்கிறது, சபை கட்ட விடாமல் சத்துரு எதிர்த்து நிற்கிறான், என்ன செய்வது என்று அறியாத நிலையில் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் நம் தேவன் சொல்கிறார், நான் உங்களோடு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயத்தை பெற்றவர்கள், ஜெயசாலிகள் என்று. எங்களால் இதை மேற்கொள்ள முடியவில்லை என்று. அந்த இடம் ஃபுல்லு சடதி, சேரு, மண், கட்டலை, பில்டிங் முடியலை, ரூப்பு போடலை. அந்த இடத்திலே ஒரு மகிமையான, ஐம் ஸோ ஹாப்பி, தேங்க்ஃபுல் டு மை காட். அந்த இடத்துக்கு கொண்டு போனதுக்கு ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். அந்த சேத்துல வச்சு, காலை சிமெண்ட்டில் வச்சு அந்த இடத்துல போய் வர்ஷிப் எங்கள் ஐயா அசிஸ்டண்ட் பாஸ்டர் எடுத்த பொழுது மக்களை பல பேர் அந்த இடத்துல வர தேவன் கிருபை கொடுத்தார். அதுக்கு அடுத்து என்ன நடந்தது தான் கவனிக்கணும். என்ன நடந்தது? எங்கள் காதுகளிலே ஒரு சகோதரன் மூப்பர் வந்து சொன்ன காரியம், இந்த இடத்தை விட்டு சீக்கிரத்திலே வெளியே போயிருங்க, மரத்தடியிலையோ கிச்சனுக்குள்ளவோ தோட்டத்துக்குள்ளவோ போய் மறைந்து கொள்ளுங்கள். 20 பேர் வாலிப பிள்ளைகள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று, உள்ளே வருகிறார்கள் என்று அந்த செய்தி கேட்டவுடனே உடன் வந்தவர்கள் எங்கு போனார்களோ என்று நான் அறியேன். என் தேவன் என்னை அறிவார், நம் தேவன் நம்மை அறிவார். தேவாதி தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், பயங்கரமான பள்ளத்தாக்கின் இருளில் இருந்தாலும், மரண பள்ளத்தாக்கில் ஆண்டவரே என்று உன்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக இருந்தாலும் தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு ஜெயிக்க பிறந்தவன். ஜெயிக்க, நீ மறிக்க அல்ல, ஜெயிக்க பிறந்தவள். அந்த ஆல்டரில் ஒரு ரெட் கிராஸில் ஒயிட் சாட்டின் க்ளோத் கீழே தான். ஆமென். அந்த இடத்துல நின்று, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை சுமந்து வந்திருக்கிறேன் மகாராஷ்டிராவுக்கு, அதை அறிவிக்காமல் நான் போகமாட்டேன், சத்தியத்தை பேசாமல் போகமாட்டேன் ஆண்டவரே. மரிப்பது உன் சித்தமா? மரணத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே.
உலகத்தின் மரணம் எம்மாத்திரம். தேவ பிள்ளைகளே, மரிக்க சித்தமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற நாம், உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற நாம் மரண தருவாயில் இருந்தாலும் ரோமர் 24 சொல்கிறது, நிர்பந்தமாய் நிற்கிற மனிதன், மரண தருவாயில் நிற்கிற மனிதன் அந்த இடத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நான் இந்த இடத்தை விட்டு விலகி போக மாட்டேன் என்று என் கைகளை விரித்து கண்களை மூடின பொழுது 20 பேரும் உள்ளே வந்தது. அந்த சத்தம் என்னால் உணர முடிந்தது. தேவ பிள்ளைகளே, ஒரு நொடியில் ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். அது மாத்திரமல்ல, மகாராஷ்டிராவிலே ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அந்த ஆல்டர்லேருந்து ஆணி பறந்த கரம், அடிக்கப்பட்ட கரம், பீறப்பட்ட கரம், உனக்காக நொறுக்கப்பட்ட கரம், அப்படியே அந்த கரம் அவர் நீட்டின பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள்ளே இறங்கினது. இயேசுவின் நாமத்திலே, ஈஸ்வர் கா நாம் சே சொன்ன பொழுது 19 வாலிப பிள்ளைகளும் தரையிலே விழுந்து போனார்கள். கைகளை தட்டுங்க. வாலிப பிள்ளைங்க, அந்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் அவருக்குள்ளே வளரும் பொழுது, உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, சபையிலே கீழ்ப்படியும் போது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவிலே நிறைந்து துதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். 19 பேர் விழுந்தாலும் ஒரு வாலிப பிள்ளை விழல. அது இடத்துல இருந்தது ஒரு பேனா, கத்தி. அப்படி ரிமோட் அடித்தா அப்படியே சொருகிறோம். அந்த ரிமோட் கத்தியை வயிற்றுக்கு நேராக அந்த பிள்ளை வச்சுது. இன்றும் அந்த பிள்ளைய ஒரு 5 அடி இருக்கும் அந்த பிள்ளை. அமேன். ஒரு க்ரீம் கலர் ஷர்ட், ப்ரௌன் கலர் பேண்ட். இன்றைக்கி என்னால் அந்த குழந்தைய மறக்கவே முடியாது. அப்படி ஆப்ரேட்டு பண்ணுற நேரத்தில் அப்படியே கண்களை, ஏசப்பா ஸ்தோத்திரம், முற்றிலும் ஜெயம் கொடுத்த தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிசாசுவன் ஜீவனை எடுக்க முடியுமா? முடியுமா? வாய்விட்டு பேசணும் சபை. முடியுமா? முடியுமா? கத்தியால முடியுமா? முடியாது. உனக்குள்ள இருப்பவர் பெரியவர், பெரியவர். இயேசு நாமத்திலே ஒரே வார்த்தை, அந்த பிள்ளை தரையில் விழுந்துருச்சு. 1.5 மணி நேரம் அவனால் எழுந்திருக்க கூடாமல் போயிடுச்சு. மற்றவங்கெல்லாம் உள்ளே ஓடி வராங்க. என்ன நடக்குது இங்கே? அதுதான் உலகம். உலகம் ஒளிந்து கொள்வதல்ல. பாவம் செய்த பொழுது ஆதாம் போய் ஒளிஞ்சிக்கினான். பயம் வந்துருச்சு, ஒளிஞ்சிட்டான். அதுதான் இந்த 2வது வசனம். பயம் வரும், ஆனால் வரக்கூடாது. இல்லை, வராது. அந்த 20 பேரும் முட்டி போட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? துமாரா சாத் கியா ஹை? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? மேரா சாத் ஈஸ்வர் ஹை. ஆமென். கைகளை தட்ட மாட்டீங்களா? ஆலேலூயா, ஆலேலூயா. உங்களுக்குள்ளே இருப்பவர் கிறிஸ்து. உங்களுக்குள்ளே இருக்கிற அகாப்பே அன்பின் தேவன். அவர் இருக்கும் பொழுது ரோமர் 8:37 இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூற தேவனாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம். கைகளை தட்டு. இருக்கிறோம், இருப்பாம் அல்ல, இருக்கிறோம். ஹல்லேலூயா. இட் இஸ் present tense, not past tense or future tense.
அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஜெயத்தின் ரகசியங்களை இயேசு கிறிஸ்துவில் பார்க்கிறோம். தானியேல் 6:28 கடைசி பகுதி, தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. இயேசுவே, நீங்கள் கேட்கணும், தானியேல் காரியம் மாத்திரம் ஜெயமா? என்னுடைய காரியமும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஜெயசாலியாக இருக்க வேண்டுமே. நீ வாக்கு தத்தம் செய்திருக்கிறீரே, உண்மை உள்ளவரே. கேட்கும் பொழுது ஆஸ் ஜீசஸ், அவரிடத்தில் கேளுங்கள், உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் கிறிஸ்தனாய் இருந்தும் என்னில் ரட்சிப்பு இல்லையே. நான் கிறிஸ்தவன்தான், பேர் கிறிஸ்தவன்தான், ஆனாலும் ரட்சிப்பு இல்லையே, ரட்சிப்பு இல்லையே. வாழ்க்கையிலே தோல்வி தோல்வி தோல்வி. விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன் என் வாழ்க்கையிலே. இயேசுவே, என் வாழ்க்கையை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் நீ சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறீரே. மரணத்தையே ஜெயித்து மரணத்தை விழுங்கினவரே, எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாசம் செய்யும் நீர் ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றும் அப்பா, என்னை மாற்றும், என்னை மறுரூபமாக்கும். ரட்சிக்கப்பட்டேன், ஆனாலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பார்க்க கூடாமல் போகிறதே என்று இன்று உங்கள் ஆத்துமா அங்கலாய்க்கும் பொழுது தேவன் சொல்கிறார், ஹல்லேலூயா, நான் பாதாளத்தை ஜெயித்தேன், மரணத்தை ஜெயித்தேன், அந்தகாரத்தை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், வியாதியை ஜெயித்தேன், வறுமையை ஜெயித்தேன். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமேன், ஆமேன். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு, ஆனால் நம்ம அவருக்குள்ளே வாசம் பண்ணுறோமா? பலமுறை நான் கேட்டு கதறது அழுது உண்டு. எப்படி ஆண்டவர் என்ன போய் ரட்சித்தீர்? எப்படி ஆண்டவரே? இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன். ஆமேன், ஆமேன். அந்த 20 பிள்ளைங்களும் முட்டி போட்டு தேவனுக்கு அர்ப்பணித்தாங்க. கைகளை தட்டுங்க. நார்த் இந்தியா, மகாராஷ்டிராவிலே நடந்த ஜெயம். மரண தருவாயில் இருந்தாலும் தேவாதி தேவன் சொல்கிறார், நான் மரணத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்கள் ஜெயிக்கும் பொழுது என்னுடைய குமாரத்தியாய் இருப்பீர்கள், என்னுடைய குமாரனாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் ரட்சிப்புக்கு வந்துட்டு அவருடைய பிள்ளை. ஆமாம், ஆமாம். ஆனால் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறியா? கடைசி மட்டும், முடிவு பரியந்த மட்டும் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நீங்கள் கேட்க வேண்டும், உம்மை போல என்னை மாற்றும். உலகத்தில் யார் இருந்தாலும் இயேசுவை போல அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. நான் ஊற்றி ஊற்றி பார்த்தேன், ஆனால் அவங்க தூத்தி தான் என்னை பார்த்துட்டாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆண்டவரே, உம்மை போல அன்பு செலுத்த எனக்கு ஒருவரும் இல்லையா, ஒருவரும் இல்லையப்பா. அகாப்ப அன்பு ஆண்டவரே, அகாப்ப அன்பு. நோ வேர்ட்ஸ், நோ வேர்ட்ஸ். ஹல்லேலூயா. பயப்படாதே. 41:10 படிங்கம்மா. ஐசாயா. வேகமாக போகலாம்.
நீ பயப்படாதே, நான் என்னோட பேசினார் அந்த மகாராஷ்டிராவில். அதுக்கு முன்னே கொடுத்த வசனம் இது. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். யார் தேவன்? யாருடைய தேவன்? நம்முடைய தேவன், உன்னுடைய தேவன். தேவ பிள்ளைகளே, உன்னுடைய தேவன், உன்னுடைய தேவன் என்ன சொல்றார்? படிங்கம்மா. நான் பலவீனத்திலே உன்னை பலப்படுத்தி, பலவீனத்திலே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண ஒருத்தரும் இல்லையா? அப்பான்னு கூப்பிட்ட யாரும் வரலையா? அம்மானு கூப்பிட்ட யாரும் வரலையா? பக்கத்தில் உன்னை சிநேகிக்க ஒருத்தரும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறார்? உனக்கு சகாயமற்ற நேரத்திலே ஐ ஆம் த ஹெல்ப்பர், ஐ ஆம் த ஹெல்ப்பர், நான் உனக்கு சகாயம் செய்வேன். அது மாத்திரமா? ஆமென். என்னுடைய நீதியின் வலக்கரம், இந்த உலகத்தில் நீதி தீர்க்க ஒருவனும் இல்லை என் தேவனை தவிர. ஹல்லேலூயா. அவர் சொல்கிற என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை 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 தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், வழி நடத்துவேன். அவருடைய கிருபை 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 கிருபை. கைகளை தட்டு. ஆபோ ஷதால் அரபா. கடைசி மட்டும் எப்படி பிடிப்பாராம்? படிங்கம்மா. ஆமென். புரியுதா? நீங்கள் போகாதீங்க ஃபைட்டுக்கு, நீங்கள் போகாதீங்க சண்டைக்கு. உங்கள் வேலை என்ன? ஆண்டவரே, உன் பிரசன்னத்தில் இந்த நாளில் பேசும் அப்பா, வார்த்தையில் பேசும் ராஜா, ஆவில அருளப்பட்ட அந்த வசனத்தில் இன்று என்னோடு பேசும் ஆண்டவரே அப்படின்னு. பல காரியங்கள் ஜெயிக்க முடியாது. கோர்ட்டுக்கு போகிற நிலைமை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற நிலைமை. எங்ககிட்ட வருங்கோ, உண்மையாக சொல்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. போகிற அளவுக்கு விட மாட்டார் ஆண்டவர், விட மாட்டோம். ஆமென். அந்த ஆழத்துக்கு இந்த தூத்துக்குடி சபை வரணும். தூத்துக்குடியிலே நான் பார்த்தது பிள்ளையுடைய தேவ பிரசன்னத்தின் ஆமென் துதி. அப்பா, ஆழமான சத்தியம். ஹல்லேலூயா. இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட சபை இது. ஹல்லேலூயா. தேவன் தெளிவாக இந்த சபைக்கு நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். அப்பொழுது தான் நீங்கள் என் குமாரனாயிருப்பீர்கள், நீங்கள் குமாரத்தியாயிருப்பீர்கள். ஐயா, நான் நாளைக்கு வா வான்னு கூப்பிட்டார், நான் கூப்பிடவே மாட்டேன். உங்களுக்கு அற்புதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், கிருபை வேணும்னா கூட்டத்துக்கு வாங்க, இல்லைன்னா போங்க. ஆமென். அம்மா கேட்டு பாருங்க ராஜு பையாவை, நான் யாரையும் வா வான்னு கூப்பிட மாட்டேன். ஆண்டவர் ஆமென் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய அழைப்பு, அவருக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெவலேஷன் 2:3 எடுத்து வாசித்து பாருங்கள். அதே வெளிப்படுதல் விசேஷம் 2:3. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் உனக்கு நடக்கும் வேதனைகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், தந்திர மந்திர தகடுகள் எது இருந்தாலும் உனக்கு நடக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றார்? சகித்து கொண்டு பொறுமையாய், என் நாமத்தின் மித்தம் நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையோ அறிந்திருக்கிறேன். அங்கீகாரம் கிடைக்கலையா? கவலைப்படாதே. புல்பட்டில் நிறுத்தலையா? கவலைப்படாதே. உனக்கு முதல் இடம் கிடைக்கலையா? கவலைப்படாதே. ப்ரொமோஷன் வரலையா? கவலைப்படாதே. எதை குறிச்சும் கவலைப்படாதே. ஆண்டவரே இயேசுவே என்று உன் இருதயத்தை அன்று அந்நாள் தேவ சமூகத்திலே ஊற்றினது போல நீங்கள் ஊற்றும்பொழுது அவர் சொல்கிறார்,
நீ சகித்து கொண்டிருக்கிறதை, சத்ரு செய்கிற சூழ்ச்சிகளை, உனக்கு விரோதமாக எழும்பும் அந்த அசுரர்களை, எப்படிப்பட்ட தீய காரியங்களை நீ சகித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் அப்படி இறங்கும் இருதயத்தில், அவ்வளோ வேதனை கொடுக்கும். இருந்தாலும் சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் மித்தம், அவருடைய நாமத்தின் மித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டுங்க. உங்களை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் பிரயாசத்தை அறிந்திருக்கிற தேவன், உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்பு, உலக தோற்றத்துக்கு முன்பு அறிந்திருக்கிற தேவன் சொல்கிறார், உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் 3:21 எடுத்து வாசிங்களம்மா. 3:21. நான் ஜெயம் கொண்டு, அமேன் அமேன், பிதாவினுடைய சிம்மாசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிம்மாசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கைகளை தட்டு, கைகளை தட்டு. இந்த உலகத்தின் சிம்மாசனம் உனக்கு அல்ல, இந்த உலகத்தின் ஆளுகை அல்ல, இந்த உலகத்தின் அதிகாரம் அல்ல. தேவாதி தேவன் சொல்கிறார், உனக்கு நான் சிம்மாசனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கும் பொழுது அங்க நோ டபுளு, இது வேலை பண்ணாது, துட்டு வேலை பண்ணாது, பணம் வேலை பண்ணாது, பதவி வேலை பண்ணாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே நீ பரிசுத்தமாக இருக்கும் பொழுது பரிசுத்தமான தேவன் சொல்கிறார், சபைக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இந்த 3:21 மறுபடியும் விசுவாசத்தோடு சகோதரர்கள் படிங்க, சகோதரர்கள் படிங்க. ஆமென். அவரோடு இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட, அவரோடு கூட, தேவாதி தேவனோடு கூட, அண்ட சராசரங்களையும் படைத்தவர் கூட, ஆதியும் அந்தமானவர் கூட, ஆல்பாவும் ஒமேகாவும் கூட நீங்கள் அமரும்படி, நீங்கள் அமரும்படி என்ன செய்கிறாராம்? அருள் செய்வேன். உன்னை பக்கத்தில் உட்கார வைக்கலையா? கவலைப்படாதே. உன்னை நிற்க வைக்கலையா? கவலைப்படாதே. உனக்கு சீட்டு போட்டு அங்கீகாரம் கொடுக்கல, கவலைப்படாதே. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மகிமை அழிந்து போகும், உலகத்தின் மகிமை அழிந்து போகும். ஹல்லேலூயா. அழியாத மகிமை, நித்திய மகிமை அவருடைய சிம்மாசனத்திலே நீங்கள் அமரும்படி அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அருள். வாய்விட்டு பேசணும். குட்டிங்களா, அருமையான செல்ல பிள்ளைகளா, வாய்விட்டு பேசணும். உங்களுக்கு அருளை செய்வார். ஆமென். எங்கள் பிள்ளைங்க கேட்க, அம்மா ஒரு சின்ன ஸ்கூட்டருக்கு ஜம்ப் பண்ணுங்கம்மா. ஸ்கூட்டருக்கு ஜம்ப் பண்ணும்போது அதுக்கு புல்லெட்டு வாங்கிடும். புல்லெட்டுக்கு ஜம்ப் பண்ணும்போது காரு வாங்கும். காரு வாங்கினுங்க, இன்றைக்கி லாரி வாங்கிட்டாங்க. ஆமென், ஆமென். வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்களா? அருளை செய்வாரா? செய்ய மாட்டாரா? இந்த பூமிக்குரியதை வேர்த்தாதான் அதெல்லாம் அவர் செய்கிறது. ஹல்லேலூயா. அதே 21:17 மறுபடியும் படிங்க. 21:7 21:7மா. ஆமென். மறுபடியும் பேசுகிறார்.
ஜெயம் கொள்ளுகிறவன் தான் எல்லாவற்றையும் சுத்திகரித்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், திருப்பி கொள்ள முடியும். அப்படி இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய தேவனாயிருப்பேன், நான் உன்னுடைய தேவனாயிருப்பேன், நீ என்னுடைய குமாரனாக. பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைங்க நீங்கள்லாம். ஆமென். கைகளை தட்டு. நீங்கள்லாம் அவருடைய குமார்த்திகள். ஜெயிக்க பிறந்தவங்க. லவ் பண்ணுறது தான், எதிர் விட்டு ஜன்னலை பார்க்குறது தான், இது பேர் ஜெயமா. ஆண்டவர் சொல்கிற அகாப்பே அன்பை மேலே வச்சு பரலோகத்தை வச்சிருக்கிறேன், சிம்மாசனத்தை வச்சிருக்கிறேன். இந்த மேன் ஐ ஃபீல் ஸோ பேட், சாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேஸ் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். கைகளை தட்டு. 2:7 எடுத்து வாசிங்க. வெளிப்படுதல் 2:7. 2 இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறார். 2:7 படி. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன், ஆமேன். பரதேசின் மத்தியில் இருக்கிற தேவ விருட்சத்தின் கனி, தேவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இங்கே உங்களுக்கு கொடுக்கலையா? சாப்பாடு கொடுக்கலையா? தண்ணி கொடுக்கலையா? சொந்தங்கள் கொடுக்கலையா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. God says, தேவ விருட்சத்தின் கனியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். தேவ விருட்சத்தின் கனியே. அந்த சார்ஜிங்கில் நீங்கள் கையை தட்டுன பாரு, பரலோகம் இறங்கணும் அந்த மெசேஜுக்கு. அப்படியே நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் போய் சேர்ந்துருவேன். இல்லை, வாக் ஸ்ட்ரைட். நம்ம சொல்கிறது பார்ன் ஸ்ட்ரைட்டா. நான் பிறந்தது ஸ்ட்ரைட்டா, நான் வாக் ஸ்ட்ரைட், நீ பரி ஸ்ட்ரைட். ஆண்டவர் சொல்கிறார், பரி ஸ்ட்ரைட். Shake yourself, submit yourself, commit yourself. The God says, I am the God of I am. உங்களுக்கு தேவனின் விருட்சத்தின் கனிகளை புசிக்க கொடுப்பேன். யார் ஒன்றும் கொடுக்கலனாலும் கவலைப்படாதீங்க. ஐயா, இன்னும் எவ்வளோ நிமிஷம் சொன்னா? 10. ஆமேன், ஆமேன். எனக்கு மெசேஜ் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக கொடுக்கணும். ஏன்னா இந்த பிள்ளைங்க அந்த பேக்கேஜை முடிக்கணும். ஆமேன். அந்த சாட்சி சொல்ல சரி, சாயங்காலம் சொல்கிறேன். அந்த சாட்சி இங்கே ஃப்ளோவில் வருது, இருந்தாலும் அதுக்கு கனெக்ட் இல்லை ஈவினிங் மெசேஜில். இருந்தாலும் ஒரு சாட்சி அப்படி வைக்கிறேன். ஹல்லேலூயா. 2வதாக ரெவலேஷன் 2:26-28 எடுத்து வாசிங்க. 2:26-27. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு பாருங்க, பிதாவை இந்த உலகத்தின் அதிகாரம் ஏமாத்துறங்க. இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற எங்கே போட முடியும்? வேறு இடத்துல தான் அவனால் போட முடியும். ஆமேன், ஆமேன். என்னை அசைக்கணும்னு இந்த அம்மா இப்படி எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணுது, எப்போ பார்த்தாலும் தைரியமாக இருக்குது. இதை என்ன பண்ணி சாக? ஆமேன். அங்கேயும் அங்கேயும் தூக்கு, இந்த அம்மாவை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், போட்டு தள்ளிடலாம். எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. நான் ஆண்டவரே, என்னை அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆளுகையில் இருக்கிறது நீ, இந்த கவர்மெண்ட்டு உணுது, இந்த ஆஃபீஸு உணுது அப்படின்னு தான் நான் போய் உக்காருவேன். ஆனால் கடைசி மட்டும் எனக்கு விரோதமாக எழும்புனுங்க மரித்து போனவங்களும் உண்டு, ரிசைன் பண்ணிட்டு போனவங்களும் உண்டு. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஆமேன், ஆமேன். 2:26. அவருடைய கிரியைகளை கை கொள்கிறன் எவனோ அவனுக்கு
நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்று அதிகாரம் பெற்ற இந்த ஜாதி அந்த ஜாதி எந்த ஜாதி எல்லா ஜாதி மேல நான் அதிகாரம் கொடுப்பேன். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. கர்த்தருக்கு எந்த ஜாதியும் கிடையாது. மேன் மேன் எல்லா ஜாதிக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார், ஆளுகை கொடுப்பார். ஆசீர்வாதத்தின் மகிமை வெளிப்படும். எப்பொழுது நீங்கள் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை செய்யும் பொழுது, கை கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா. அதே 3:12 வாசிங்கம்மா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ. ஆமென் ஆமென். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளு. அவனை தேவனுடைய ஆலயம், தேவாதி தேவனுடைய ஆலயம், மகிமையான ஆலயம், மகத்துவமான ஆலயம், அழிக்கக்கூடாத ஆலயம், அதிலே அவனை தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலமும் no power, no principalities, no authorities can shake you when you have the power of our heavenly God. Hallelujah, hallelujah. தூணாக்குவேன், தூணாக்கி நிறுத்துவேன். அவனை யாரும் என்ன பண்ண முடியாது. ஒரு காலம் தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, தூக்கி பிடுங்கி போட முடியாது. ஆமென். நான் ஆள பிறந்தவன், ஆண்டவரோடு இருக்கிறவன். அந்த வைராக்கியத்தில் வந்துட்டீங்களா உங்கள் வாழ்க்கை லெவல் அம்மா அம்மா போ ஷரா லாபா தாராபா சந்தா தீக்கபோ ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. படிங்கம்மா. என்னுடைய என்ன கொடுப்பாராம்? தூணாக்குறது மாத்திரமல்ல, அவருடைய தேவனுடைய நாமத்தையும். அமேன் அமேன். என் தேவனாகிய தேவனின் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய தேவனின் நகரத்தின் நாமத்தையும். கைகளை தட்டு, கைகளை தட்டு. கையை சும்மா வச்சிருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது, வராது. சபையிலே அசையிலன்னா எங்க அசைவ? ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தன் வரானா, இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் எந்த ஸ்டாரு? எங்க சூப்பர் ஸ்டார் எங்க இயேசுதான். ஹல்லேலூயா. அவருக்கு கையை தட்டு. சபையில் வெளியே தட்டுற இல்லை, தட்ட தெரியுது இல்லை, சபைக்குள்ள. ஹல்லேலூயா. படிங்கம்மா. தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என்னுடைய புதிய நாமம். ஐயா, புதிய நாமம், அவருடைய புதிய நாமத்தையும் எழுதுவேன். அது மாத்திரமல்ல, படிங்க. ஆமென். ஆவியானவர் சபைக்குள்ள சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதில்லாதவனுக்கு என்ன பேரு? செவிட. காது இருந்து சவுட்டுக்காது, கேட்காது. ஆண்டவர் சொல்றார், காது இருந்தும் கேட்காதவனுக்கு ஜெயம் கிடையாது, ஜெயிக்க முடியாது. நீ ஓடி ஓடி உளுந்து தாத்தங்கழியில் உளுந்து தான் இருப்பேன். யூ கேனாட் அச்சீவ். ஹல்லேலூயா. தூணாக்குவேன், அதில் இருந்து நீக்கப்படுவது இல்லை. தேவனுடைய நாமத்தையும் என் புதிய நாமத்தையும், புதிய நாமத்தையும் அவன் மேல், அவன் மேல். பிள்ளைங்களா, எக்ஸாம் பேப்பரில் எழுதுறீங்கல்ல, கொஸ்டினுக்கு ஆன்சர் அவர் தான்யா, கொஸ்டின் பேப்பரே அவர் தான். ஆமென். நான் இப்படி தான் ரெவலேஷனில் படிப்பேன். கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணோன்னா அவனுக்கு தலை கொடுத்தது ஆண்டவர் தானே. ஆமென். அந்த ஞானத்தை கொடுத்தது ஆண்டவர் தானே.
இப்போ கொஸ்டின் பேப்பர் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை இருக்கும் பொழுது அந்த பதிலை எழுதுகிற ஞானத்தையும் தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறார் அல்லவா? அப்பொழுது அந்த வெற்றி சிறக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாமுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. இனிமேல் பயப்படுவீங்களா பிள்ளைங்களா? பயம் வருமா? வெரி குட். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு முறை படித்து முடிச்சிட்டோமா? ஆமென். தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், ஆதி நின்று அவன் ஒரு காலம் நீக்கப்படுவது இல்லை. என்னுடைய தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என்னுடைய புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இந்த உலகம் எழுதலைன்னா என் தலையெழுத்தே இப்படி நீ ஏன் சொல்கிற? தலையெழுத்தை என்றைக்கோ மாற்றிட்டார் ஆண்டவர். ஆமென். நீ எருசலேமின் தலையெழுத்தை மாற்ற பிறந்தவன், மாற்ற பிறந்தவள். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று, நாங்கள் ஜெயசாலிகளாக இருக்க வேண்டுமென்று நீர் இந்த பூமியிலே சத்ருவின் தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கி போட்டீரையப்பா. மரணத்தை ஜெயித்தீரையா. அந்த பாதாள இருளை ஜெயித்தீர். பொல்லாத சத்ருவின் சூழ்ச்சிகளையும் இந்த உலகத்தின் அதிபதியான பொல்லாத சத்ருவின் கிரியைகளையும் அன்றே நீர் அழித்து போட்டீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை மாத்திரம் அல்ல, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக தேசத்தை கலக்குகிறாக தேவாதி தேவனின் மகிமையின் மகத்துவத்தை வெளிப்படுத்துவர்களாக, தீர்க்க தரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, போதகர்களாக, இவாஞ்சலிஸ்டுகளாக, வல்லமையிலும் ஆவிலும் அபிஷேகத்திலும் இந்த சபை ஆண்டவரே இன்னும் பலுகி பெருகும்படி, தேவநாம மற்ற மகிமை பெறும்படி எங்களுக்காக இந்த நாளிலே நீர் அருளின வாக்கு தத்தம் ஜெயம் 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 என்று அந்த ஜெயத்தை ஏறெடுக்க இந்த தருணத்தை கொடுத்த தேவனே நமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அடியான் தாழ்த்துகிறேன் ஐயா, தாழ்த்துகிறேனப்பா. நான் அல்ல ஐயா, நீர் 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 ஒருவர் மாத்திரமே கனத்துக்கு உரியவர். உன் நாமம் மட்டும் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்திலே இந்த காலை சுவிசேஷத்தை ஏறெடுத்திருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Thank you. Thank you. Thank you. Praise God. Hallelujah. The teen boys மட்டும் எந்தீங்க? ஆமென். 13 வயதிலிருந்து 17 வயதிற்கு மேற்பட்ட 17 வயதுக்கு உட்பட்ட அந்த தம்பிமாரெலாம் எந்திங்க பாப்பா, சீக்கிரம் எல்லோரும் எந்தி. டீன் பாய்ஸ் அப்படியே அங்கிட்டு போயிருங்க, அப்படியே அங்கிட்டு போயிருங்க. அண்ணன் இங்கிட்டு வாங்க. ஆமே, 13க்கு மேலே அது. ஓய், உனக்கு எத்தனை வயசு? உனக்கு எத்தனை வயசு? வெரி குட், நன்றி. காட் பிளஸ். நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாம். அப்படியே நிலுங்க, யாரும் போயிடக்கூடாது. என்னை பார்த்து தான் போகணும். உங்களை வச்சு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. எல்லாம் கண்ணை மூடுங்க, ஜெபிப்போம். ஆமாம், கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. யாரும் பேச, கண்ணை மூடு, கண்ணை மூடு தான் சொல்கிறேன். எல்லாம் கை கும்பிடு, கண்ணை மூடு. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவன் எல்லாவற்றையும் ஆளினால் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் என்பது எங்கே வரும்? ஒரு போராட்டத்தில் தான் ஜெயம். ஒரு தனிநபர் தனியாக ஜெயம் இல்லை. ஒரு எதிரியை எதிரான பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது, இல்லைன்னா ஒரு போட்டியில் ஜெயிக்கும்போது. இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன? அதில் நீங்கள் தேவனால் ஜெயிக்கணும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்கணும். பிசாசின் சூழ்ச்சியை ஜெயிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை விழத்தள்ள எத்தனிக்கிற, தடுமாற பண்ணுகிற பொல்லாத கிரிகையிலிருந்து நீங்கள் ஜெயம் பெறணும். நீங்கள் எப்பொழுது ஜெயிப்பீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே, பிதாக்களே நீங்கள் உலகத்தை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேங்கிறார். எப்போ ஜெயிக்க முடியும்? நீ ஆண்டவருடைய வார்த்தையினால், வசனத்தினால் நிரப்பப்படும் போது தான் ஜெயம். அந்த வார்த்தைக்கு பயந்து உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயமாக இருப்பீங்க. ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயித்தவன் தான் மகுடம் சுட்டப்படுவான். அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெயங்கொண்டா நீ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வே. எதை தேடி போன்ற உன்னை தேடி வரும். ஆமன். ப்ரமோஷன் உன்னை தேடி வரும். உயர்வு உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் சிறப்புகள் உன்னை தேடி வரும். இப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு எலெக்ஷனோ, ஒரு விளையாட்டு போட்டியோ, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் ஆண்டவருக்கு காரியத்திலையோ, உதாரணத்துக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னு வைங்களேன். நான் இல்லை ஜெயிச்சிட்டேன், நான் ஒரு எலெக்ஷன்லன்னு ஜெயிச்சிட்டேன். வெற்றியை நான் தேடி போய் எந்த ஆஃபீஸர் யார் எவர் அப்படியே தேடி போகணும். நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னை தூக்கி கொண்டாடுவாங்க. நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்னை கொண்டாடுவாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ஜெயித்துட்டு ஜெய வாழ்க்கை வாழ்ந்துட்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு தொழில் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தேவ தூதர்கள் உன் கையில் கொண்டு வந்த கிரீடத்தை கொடுப்பார்கள், அந்த செங்கோலை கொடுப்பார்கள், அந்த அதிகாரத்தை கொடுப்பார்கள். நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதுக்கு தான் கர்த்தர் அந்த கூடாரத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு தான் உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி, அதற்காக தான் இயேசு உங்களுக்கு ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். பக்கத்தில் பார்த்து ஒரு 3 பேருக்காவது கையை பிடிச்சு சொல்லுங்க, இடத்தோட்டு கொஞ்சம் நவுண்டு, நீ ஜெயிக்க பிறந்தவன், நிச்சயமாய் ஜெயிப்பாய். சொல்லுங்க. 3 பேருக்காக சொல்லுங்க. உட்கார்ந்து இடமே அசையலை பாருங்க. ஒரு 3 பேர் கொஞ்சம் விலைக்கு போய், நீ ஜெயிக்க பிறந்தவன், நிச்சயமாய் ஜெயிப்பாய், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். 3 பேருக்காக சொன்னீங்களா? நின்ன இடத்துல அந்த ஆணியை கலத்தி விடு. அந்த ஆணியை கலத்திட்டு கொஞ்சம் நோண்டு போகணும். 3 பேருக்காக சொல்லணுண்ணே. கிரேனப்பனா யாரு? 5 பேருக்கு சொன்னியா? எல்லாம் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லியிருக்கேன். தீர்க்க தரிசன சேஷ்டங்க இது. தீர்க்க தரிசனத்தின் கிரியை. இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு தேவ மனுஷன் சொல்கிறத நீங்கள் அப்படியே செய்யுங்க. நான் சொல்கிறேன், உங்களை மோசம் போக்குறதுக்கு நீ ஆண்டவர் அபிஷேகிக்கலை. நீ அநேகர் இங்கே சபைக்கு வர்றீங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. அதனால தான் உங்கள் வாழ்க்கை கவுத்தி போட்ட பானை மாதிரி இருக்கு. நீங்கள் ஓங்கி வழிகிற விருட்சம் போல மாறணும்னா கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தலைக்கு மேலே கை தட்டி ஆமென். தகப்பனே, என் அன்பு பிள்ளைகளை உன் இரத்தத்தினால் மீட்டெடுத்து உம்முடைய ஆவியினால் நிரப்பி உம்முடைய சரீரமாய சபையில் இவரை அங்கமாய் வைத்திருக்கிறேன். இங்கே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரமாய சபையில் தனித்தனி அவயங்களாக இருக்கிறார். உம்முடைய கண் இங்கே இருக்கிறது, உம்முடைய கால் இங்கே இருக்கிறது, உம்முடைய கை இங்கே இருக்கிறது. ஆண்டவரே, இவைகள் உம்முடைய சரீரமாய சபைப்பா. இந்த சரீரமாய சபையை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். சகல பரிபூரணங்கள் இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள் மாறட்டும். கிறிஸ்துவின் சரீரத்தில் குறைவே இல்லையே. அவர் சகல பரிபூரணத்தினால் நிரம்பி இருக்கிறார். ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் உங்கள்கிட்ட நிறைந்திருக்கிறது. அந்த நிறைவு இந்த சபையை நிரப்பட்டும்.
இங்குள்ள சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை, முதியோர்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. உங்கள் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்து தாயாரை ஆசீர்வதிங்க. சபை மக்களை இரத்தத்துக்களை தருகிறோம். மாலை கூடுகை நீ ஆசீர்வதி. நாளைக்கு இருக்கிற சிறப்பு கூட்டங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தடைகள் நீங்கட்டும். எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகரின் நாமத்தினால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளை, உபகாரங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறக்காதே, மறந்து போகாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், மனதுருக்க ஸ்நேகம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், உலகெங்க இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு, நமத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தாயாரோடும், ஆண்டவருக்கு நம்முடைய சந்ததிகளோடும், தலைமுறைகளோடும் என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.